ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு பலனை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்
குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நடக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசி, அது மே 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சி. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அதே போல் சனி ராகு சேர்க்கையும் 3ஆம் இடத்தை, அதாவது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல நடைபெறுது. இந்த கிரக மாற்றங்கள் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்? குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 12 வருஷத்துக்கு பிறகு ரிஷபம் ராசிக்கு வராரு. ஸோ இந்த சித்திரை மாதம் முதல் பாக்கியஸ்தான குருவாக 9ஆம் இடத்து குருவாக கன்னி ராசிக்கு வராருங்க. 9ஆம் வீட்டில் அமரப்போகிறாரு. இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், தொட்டது துளங்கும், நம்பிக்கை அதிகரிக்கும், கான்ஃபிடன்ஸ். அதே போல் சனி பகவானும் உங்களுடைய 6ஆம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்து யோகத்தை கொடுப்பார். சனி மறைவது நல்லது, 6ஆம் இடம் அப்படிங்கிறது சூப்பர். இந்த குரு பயிற்சி 2024 மே 1ஆம் தேதி நடக்குது இல்லைங்களா? அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துக்கு பிறகு அல்லது அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் குரு பகவான் வராரு இல்லையா? அந்த குரு பகவான் பாக்கியங்களை அள்ளி கொடுக்க பிறகு, ஏன்னா 9ஆம் இடம் இல்லையா, பாக்கியஸ்தானம் தான். ஸோ பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். உங்கள் தலைவிதி இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நன்மைகள் இருந்தால் அது கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல கிடைக்கும். குருவின் பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழிலில், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், குரோத்து. ரொம்ப நாளாக ஒரு வேலையில் கஷ்டப்படுறோம், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, பதவி உயர்வு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான பதவி உயர்வு, நல்ல ஒரு அற்புதமான இன்க்ரிமெண்ட். வெளி இடத்துல நல்ல ஒரு மரியாதை, போகிற வர இடத்துல சமூகத்தில் நல் இணக்கம், புகழ் தரும் காரியங்களை செஞ்சு நீங்கள் மென்மேலும் புகழ் அடைய போகிறீங்க. மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப்போகுது. குருவின் பார்வை உங்கள் ராசி மீதே விழுவதுனால உங்கள் ராசிக்கு 3, 5ஆம் வீடுகளின் மீதும் விழுதுங்க. ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கைகள்லாம் அதிகமாகும். இளைய சகோதரர்கள் நல்ல ஒரு இணக்கம் தோன்றும். குழந்தைகளினால் நல்ல சந்தோஷம். குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு. பூர்வ புண்ணியம், தந்தையினுடைய சொத்து, தாயினுடைய சொத்து, பூர்வ புண்ணிய சொத்து ஏதாவது இருந்தால் அதுக்காக முயற்சி பண்ணிட்டுங்க. அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகுவது, சந்தோஷங்கள் நிறைந்த இந்த குரு பயிற்சியாக தான் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரோதி தமிழ்நாட்டில் நிகழப்போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தசாபத்தி அப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பணக்காரர்களாகக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் நல்லாவே இருக்குது. இது குபேர யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சனி பகவான் உங்களுடைய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் இருக்க 6ஆம் இடத்துல போவது நல்லது. குடும்பத்திலேயாக இருந்தாலும் பிரச்சனையாகட்டும், சில வெளியில் பிரச்சனையாக இருந்தால், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு அப்படியே என்னடா பண்ணுறது, வீட்டிலேருந்து வெளியில் போனால் வேலையில் அதிகமான வேலை சுமை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்காதுங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் செய்ய தயாராக இருக்கிறாரு. எதிரிகளின் பிரச்சனை, தொல்லை, துன்பம், யார்கிட்ட பேசினாலும் நம்ம சரியாக பேசினா அவங்க தவறாக புரிஞ்சுட்டு சண்டைக்கு வராங்க, நம்ம பேசுகிறது கரெக்டாக இல்லையா, நமக்கே ஒரு சந்தேகம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. குறிப்பாக சொன்னால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும், எண்ணிய காரியங்கள் இனிதே நிறைவேறும், குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷம், கணவன் மனைவியுடைய புரிந்துணர்வு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது கை நிறைய சம்பளம் வாங்கி ஆசைப்பட்டம்பா, ஆனால் வாங்கின சம்பளம் உடனடியாக ஏதாவது ஒரு விஷயமா செலவாகி போயிடுது, கடன் பிரச்சனைக்கு போயிடுது, அங்கே போயிடுது. நம்ம நினச்சது, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நமக்காக ஒரு சந்தோஷத்துக்காக இது செலவு பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சந்தோஷம். வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க, நிலம், மனை, வீடு போன்ற விஷயங்களெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. ப்ரமோஷன், சம்பள உயர்வு, அதாவது உங்களுடைய ஜாப் பார்த்துக்கிட்டே ஒரு அடிஷ்னலாக ஒரு வேலை செஞ்சு ரெட்டிப்பான வருமானங்கள் வருவதற்கு அமைப்பு.
சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தொழிலை எக்ஸ்பாண்ட் பண்ணுறது, விரிவுபடுத்துறது, நல்ல ஒரு முதலீடை போடுறது, இதெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே சமயம் ஆண்டின் இறுதியில் இந்த குரோதி வருஷத்தை சனி பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு போகிற 7ஆம் வீட்டிலேருந்து இடப்பெயர்ச்சினால கவலைலாம் படாதீங்க. ஏன்னா கண்டச்சனி அப்படின்னு சொன்னாலும் ராகுவோடு சேர்கிற சனி யோகத்தை தான் கொடுப்பாரு. அதனால் எந்த கவலையும் வேண்டாம். சரிங்களா? ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துலேயும் கேது உங்கள் ராசிலையும் இருக்கிறதுனால உங்கள் ராசியில் உள்ள கேது மீது குரு பகவானின் பார்வை, பொன்னான பார்வை கிடைக்கிறதுனால நல்ல ஒரு யோகம். இது வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதேமாதிரி களத்திரம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, நண்பர்கள் ஸ்தானத்தில் குரு ராகு பகவான் பயணம் செய்கிறதுனால வியாபாரம், தொழில், நீங்கள் வேலை செய்கிற இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்கும், விரிவுபடுத்தும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் எல்லாமே செய்யணும். ஏன்னா ராகு டக்குன்னு உயரத்துக்கு கொண்டு போய் டப்புன்னு போட்டுருவாரு. ஸோ எதையும் சுதாரித்து யோசனை பண்ணி பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் ஓரளவு கடன் பிரச்சனை அகலப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவெல்லாம் நீங்குங்க. சரிங்களா? இந்த கன்னி ராசியில் கேது பகவான் இந்த வருஷம் உள்ளும் இருக்கிறதுனால எதையும் ஒரு நுணுக்கமாக ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதேமாதிரி குரு பார்வை கேதுக்கு கிடைக்கிறதுனால கஷ்ட நஷ்டங்களிலிருந்து படிப்படியாக நல்ல ஒரு விமோச்சனம் கிடைச்சி டெவலப்மெண்ட்டு அற்புதமாக இருக்குது. உயர்கல்விக்காக கடன் செலவுக்கெல்லாம் வாங்கிறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சூப்பராக உங்களுக்கு கிடைக்க போகுது, லோன்லாம். சரிங்களா? உங்களுடைய ராகு கேது இருக்கிறதுனால முன்னேற்றம், மாற்றம், இது வந்து மறக்க முடியாது, மாறாதது. சரிங்களா? அழகான முயற்சி, அழகான பயிற்சி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக நீங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபதிகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் விட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.